ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லியும் அப் டு டேட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும், எக்ஸாம் வந்து நியர்பை வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? டெய்லியும் அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து 1 ஹவர்னாச்சும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எக்ஸாம் நியர்பைல வந்து உங்களால ரிவிஷன் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். வீக்லியா, மந்த்லின்னு சொல்லிட்டு ஈஸியா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த எக்ஸாம் டைம் அப்ப வந்து நீங்க உட்காந்துட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஓகேங்களா? இதுல மெயினா பார்த்தோம் அப்டின்னா, நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணாம இருந்தாங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம எலைட் பாஸ்க்கான கூப்பனுமே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஆஃபர் போயிட்டுருக்கு. இதுல என்னென்ன கவரேஜ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபயர்ஸ், மாக் இன்டர்வியூன்னு சொல்ட்டு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஒன் ஸ்டாப்பா வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ தட் ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ஆப்ஷனுமே கையில இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். இதுல வந்து எக்ஸ்ட்ரா கூப்பனும் வந்து KR35 இருக்கு. அது இல்லாம இப்ப SBI PO நோட்டிஃபிகேஷனால ஆஃபருமே போயிட்டுருக்கு. KR15ன்ற கூப்பன். ஓகேங்களா? அதுவுமே சீக்கிரம் முடிஞ்சிரும். ஸோ அவைல் பண்றதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஆஃபருமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜூன் 24க்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த இன்டர்நேஷனல் டே ஆஃப் த செலிப்ரேஷன் ஆஃப் த சாலிஸ்டிஸ் அண்ட் வாட் டஸ் இட் சிக்னிஃபை? என்ன அத வந்து குறிக்குது? அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் த செலிப்ரேஷன் ஆஃப் த சாலிஸ்டிஸ வந்து என்ன மென்ஷன் பண்ணுது? அதாவது எத குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாங்கஸ்ட் நைட் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியரா? இல்ல டே வென் எர்த் இஸ் க்ளோசஸ்ட் டு த மூன், லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியரான்னு பார்த்தோம் அப்படின்னா, லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்றது தான் வந்து இந்த டேக்கான செலிப்ரேஷன். ஓகேங்களா? அதாவது பகல் அதிகமா இருக்கும், நைட் வந்து கம்மியா இருக்கும். லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? இது எப்ப நம்ம அப்சர்வ் பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஜூன் 21 வந்து இந்த நிகழ்வு நடக்கும். ஜூன் 21 அன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் த சாலிஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட் சாலிஸ்டிஸ் அப்படின்றத வந்து லத்தீன் வேர்ட்லேருந்து தான் வந்து ஜெனரேட் ஆச்சு. அதாவது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டால்டு சன்னுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இட் இஸ் அ நேச்சுரல் அஸ்ட்ரானமிக்கல் ஈவென்ட். இது வந்து நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு ஈவென்ட். வருடத்திற்கு வந்து டுவைஸ் அதாவது 2 டைம் நடக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் இன் சம்மர் அண்ட் ஒன்ஸ் இன் வின்டர் இன் ஈச் ஹெமிஸ்பியர்லயுமே. ஓகேங்களா? ஜூன் 21 நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லாங்கஸ்ட் டே பகல் அதிகமா இருக்கும். ஷார்ட்டஸ்ட் நைட் ஆஃப் த இயர். ஓகேங்களா? நைட் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் பகல் வந்து இப்போ ஒரு 6 மணிக்கு நைட் ஆகுதுன்னா, அந்த டேல மட்டும் வந்து பார்த்தீங்க அந்த சாலிஸ்டிஸ் டேல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 7:30 இந்த மாரி வந்து லாங்கஸ்ட் டேவா இருக்கும். பகல் அதிகமா இருக்கும். நைட் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் பிகாஸ் எதனால இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சன் ஷைன்ஸ் டைரக்ட்லி ஓவர் ஹெட் ஆஃப் த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல வந்து எத்தன டிகிரி அந்த கோணத்துல இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, 23.5 டிகிரி நார்த் அண்ட் த நார்த் போல் டில்டட் டுவர்ட்ஸ் த சன். சூரியன பார்த்த மாரி இருக்கிறதுனால தான் பகல் வந்து அதிகமாவும், இருட்டு வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? வைல் த சவுத் போல் இஸ் டில்டட் அவே. எர்த்தோட ஆக்சிஸ் எவ்வளோ சாய்ஞ்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23.5 டிகிரி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். இந்த பெனோமெனா நடக்கிறதுக்கான முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? இன் கான்ட்ராஸ்ட்டா அதே மாரி ஈக்வினாக்ஸஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுவுமே வந்து டுவைஸ் வருடத்துக்கு 2 வாட்டி நடக்கும். அது எப்ப நடக்கும் பார்த்தீங்கன்னா, எர்த் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த சன் ரேஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். ரிசல்ட்டிங் ஈக்குவல் டே அண்ட் நைட் இருக்கும். அதாவது சமமான ஈக்குவல் டே ஒரு 24 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் டேவா இருக்குன்னா, 12 ஹவர்ஸ் நைட். அதாவது ஈக்குவல் டே அண்ட் நைட்டா இருக்கும் அக்ராஸ் த குளோப். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வெர்னல் ஈக்வினாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் அப்ப வர்றது. எப்ப நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2021 20 இல்லைன்னா 21ல நடக்கும். அதே மாரி ஆட்டம் ஈக்வினாஸ் வந்து எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 22 ஆர் 23ல வந்து நடக்கும். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, ஹூ இஸ் ஹெட்டிங் த newly formed panel to reduce dependency on coaching centers and review competitive exams வந்து அதனுடைய டிபெண்டன்சி ஒன்று சார்ந்து இருக்கிறதுக்கான டிபெண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு நியூலி ஃபார்ம்டு ஒரு பேனல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஹெட்டா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வினித் ஜோஷி அப்படின்றவங்க தான் வந்து ஹெட்டா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி has set a high level committee to address the
rising dependency on coaching centers and improve the fairness and effectiveness of காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கானது. ஓகேங்களா? ஸோ அந்த நியூவா ஃபார்ம் பண்ண பேனலுக்கு வந்து ஹெட் யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வினித் ஜோஷி அப்படின்றவர். ஓகேங்களா? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியா இருக்கிறவர். ஓகேங்களா? ஸோ இந்த பேனல்ல யார் யார் மெம்பரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல், என்சிஆர்டி, ஐஐடிஸ், என்ஐடிஸ், அது இல்லாமல் பிரின்சிபல் ஃப்ரம் கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா அண்ட் பிரைவேட் ஸ்கூலோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே சேர்ந்தவங்க தான் வந்து ஸ்கூல்ஸோட மெம்பர்ஸ் எல்லாமே வந்து மெயினான மெம்பர்ஸ் எல்லாமே இந்த பேனலோட மெம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த பேனலோட ஹெட் யார் பார்த்தீங்கன்னா வினித் ஜோஷி அப்படின்றவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian institution ranked highest in the QS World University Ranking 2026? ஓகேங்களா? எந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி டெல்லி தான் வந்து இந்த ரேங்கிங்ல வந்து ஹையஸ்டா இருக்குது. சரிங்களா? இன் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2026 படி ஐஐடி டெல்லி தான் வந்து ரேங்க்டு 123rd. ஓகேங்களா? மேக்கிங் இட் ஹையஸ்ட் ரேங்க்டு இன் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 8 இயர்ஸ்ல வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐஐடி டெல்லி வந்து 123rd வந்து அதாவது ஹையஸ்ட் ரேங்கா வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் வந்து வந்திருக்கிறது. ஓகேங்களா? இட் மேட் ஏ சிக்னிஃபிகண்ட் லீப் அண்ட் இம்ப்ரூவிங் இட்ஸ் ரேங்க் பை 27 பொசிஷன். அதாவது 2025ல வந்து 150th பொசிஷனா இருந்தது வந்து இப்போ வந்து 123rd வந்திருக்கு. விச் மீன்ஸ் 27 பொசிஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அதே ஐஐடி பாம்பே பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலி த டாப் இந்தியன் ஸ்பாட் ஃபெல் டு 129th வந்திருக்கு. ஓகேங்களா? ஃப்ரம் 118 லாஸ்ட் இயர்ல இருந்தது வந்து இந்த இயர்ல வந்து பின்தங்கி போயிருக்கு. விச் மீன்ஸ் 129 தான் வந்திருக்கு ஐஐடி பாம்பே. குளோபலி எம்ஐடி தான் வந்து செக்யூர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபார் த 14th கன்சிக்யூட்டிவ் இயர். 14வது முறையா வந்து எம்ஐடி தான் வந்து கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. ஓகேங்களா? அது ஃபாலோ பண்ணி எந்தெந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் லண்டன், ஸ்டான்ஃபோர்ட், ஆக்ஸ்போர்ட் அண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இந்த இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கிறது. ஓகேங்களா? அதர் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் அப்படின்னா டாப் நேஷனல் 10ல அதாவது இந்தியா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி கான்பூர் வந்து ஐஐடி கரக்பூர் வந்து 215th ரேங்க், ஐஐடி கான்பூர் 222, ஐஐடி குவஹாத்தி வந்து 334 அண்ட் ஐஐடி ரூர்க்கி வந்து 339th ரேங்க். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னன்னு பார்த்துக்கோங்க எம்ஐடி. அதே இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்ல இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி 123rd இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் எபிகிராபிக்கல் ரெஃபரன்ஸ் டு ஹாலிஸ் காமெட் டிஸ்கவர் பண்ணது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் எபிகிராபிக்கல் ரெஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மல்லிகார்ஜுன சாமி டெம்பிள் ஸ்ரீசாயிலம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் எபிகிராபிக்கல் ரெஃபரன்ஸ் ரிலேட்டட் டு ஹாலிஸ் காமெட்டை பற்றி. ஓகேங்களா? ஃபவுண்ட் இன் 1456 ரிலேட்டடான ஓகேங்களா காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. மல்லிகார்ஜுன சுவாமி டெம்பிள் இன் ஸ்ரீசாயிலம் ஆந்திர பிரதேஷ் ஏபியில் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரம் த விஜயநகர் பீரியடுக்கு சேர்ந்தது. ஓகேங்களா? விஜயநகர் பீரியட்ல ரூலர் ஆடுன்னு பார்த்தோம்னா மல்லிகார்ஜுனா அப்படின்றவரோட தான் வந்து அந்த காலத்துல விஜயநகர் ரூலரா இருந்தார். ஓகேங்களா? அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? யூசிங் த நாகரி ஸ்கிரிப்ட். சான்ஸ்கிரிட்ல நாகரி ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு இதுல வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுல வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த எழுதி இருக்கிற லாங்குவேஜ். It mentioned the appearance of comet and meteorous shower matching the historical record of Halley's comet in 1456 வந்து இந்த விண்கற்கள் அதை பத்தி எல்லாமே வந்து அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ the donated village was named Sigmapura located in Kelaj Asima of அஸ்தினவதி வெம்தே அப்படின்னு கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இது இருக்கு. ஓகேங்களா? ஆல்தோ காமெட்ஸ் வந்து ஆர் மென்ஷன்ட் இன் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்லையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நோன் இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ் ஃபார் ஹாலி காமெட்டுக்கான இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எது இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எங்க கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பர்பேட் இன்ஸ்கிரிப்ஷன் எங்க கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன சுவாமி டெம்பிள் இன் ஸ்ரீசாயிலம் ஆந்திர பிரதேஷ். இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து 1456 சிஇயோட விஜயநகர எம்பையர் அந்த காலத்துல வந்த விஜயநகர எம்பையர் ரூலர் ஆண்டு அந்த பீரியடா சேர்ந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
இந்தியாவோட ரேங்கிங் இன் டிஃப்ரெண்ட் இண்டிசஸ்ல வந்து இருந்த இந்தியாவோட ரேங்கிங் வந்து ஒரு சின்ன ஒரு கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல வந்து 2025 பப்ளிஷ் பண்ணதுல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா? குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2025 பப்ளிஷ் பண்ணது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, WEF வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். அதுல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 71st ரேங்க். ஓகேங்களா? அதே மாதிரி உமன் இன் பாலிடிக்ஸ் 2025 ரிப்போர்ட் படி இந்தியாவோட ரேங்க் வந்து 174th ரேங்க். நான் இதில் ஜஸ்ட் இந்தியாவோட ரேங்க் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். எந்த இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ? ஓகேங்களா? குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் எடிஷன் வந்து எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 19th எடிஷன் பப்ளிஷ்டு பை வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்தில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 131st ரேங்க். ஓகேங்களா? அதாவது ஜெண்டர் கேப்ல 131st, எனர்ஜில பார்க்கும்போது 71st, உமன் இன் பாலிடிக்ஸ்ல பார்க்கும்போது 174th. கிளைமேட் சேஞ்ச் இன் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல பார்க்கும்போது இந்தியாவோட ரேங்க் வந்து 10th ரேங்க்ல இருக்கு. ஓகேங்களா? டென்மார்க் 4th. வேர்ல்ட் வெல்த்தியஸ்ட் சிட்டி ரிப்போர்ட் 2025 4th எடிஷன் ரிலீஸ் பண்ணதுல யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு இடத்த தான் வந்து ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ்ன்றவங்க தான் வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் எந்த சிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி இருக்கு. மும்பை, நம்ம இந்தியாவை சேர்ந்த மும்பை வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27th பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? வேர்ல்டு வெல்த்தியஸ்ட் சிட்டியில். அதே HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2023ல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 130th ரேங்க்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which British football icon was formally awarded a knighthood by King Charles III அப்படின்னு கூடிய ஒரு அவார்ட், ப்ரெஸ்டிஜியஸ் அவார்ட், நைட்ஹுட் அவார்ட் வந்து வின் பண்ண பிரிட்டிஷ் ஃபுட்பால் யார் ஐகானிக் பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டேவிட் பெக்காம் அப்படின்றவர் தான் வந்து இந்த நைட்ஹுட் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க. டேவிட் ராபர்ட் ஜோசப் பெக்காம் த லெஜெண்டரி பிரிட்டிஷ் ஃபுட்பாலர். ஓகேங்களா? அவர் வந்து ஃபார்மலி கான்ஃபர்ட் அஸ் இந்த அவார்டுக்கு நைட்ஹுட் பை கிங் சார்லஸ் III அதுக்கு வந்து நாமினேட் விச் மீன்ஸ் கன்ஃபர்ட் ஆயிருக்காரு. அதர் நோட்டபிள் ரெசிபியன்ஸ் ஆஃப் நைட்ஹுட் த சேம் ஹானர் லிஸ்ட் அதில் வந்து இருக்கக்கூடிய அதர் பீப்புள்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் கேரி ஓல்டுமேன், அதே மாதிரி மியூசிஷியன் ராகர் டால்ட்ரி அப்படின்றவரும் வந்து இவங்க 2 பேருமே வந்து இதுக்கான நோபல் ரெசிபியண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா? The UK government honors the list of officials approved by the monarch upon receiving a knighthood. A man வந்து granted with the title பார்த்தீங்கன்னா சார்னும் and his wife may use a courtesy title lady before her surname provided she adopts his surname. ஓகேங்களா? அதாவது இதில் நேம் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. பிரிட்டிஷ் ஃபுட்பாலர் வந்து லெஜெண்டரி பிரிட்டிஷ் ஃபுட்பாலர், அவரோட பேர் பார்த்தீங்கன்னா டேவிட் ராபர்ட் ஜோசப் பெக்காம். அவர் ஒரு நைட்ஹுட் பை கிங் சார்லஸ் III. அதே மாதிரி அது இல்லாமல் இன்னும் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கேரி ஓல்டுமேன், அது இல்லாமல் மியூசிஷியன் ராகர் டால்ட்ரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் நியூ ஹைப்பர்சோனிக் மிசைல் டெவலப்டு பை DRDO ப்ராஜெக்ட்ஸ் விஷ்ணு. அந்த நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ETLDHCM. ETLDHCM. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ட்ரஜெக்டரி லாங் டியூரேஷன் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து டெவலப் பண்ணியிருக்கிறது DRDOவோட ஒரு ப்ராஜெக்ட் விஷ்ணு. ஓகேங்களா? மேக்கிங் எ சிக்னிஃபிகன்ட் லீப் இன் டிஃபென்ஸ் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த மிசைல் வந்து ஃப்ளை அட் ஹைப்பர்சோனிக் ஸ்பீட் எவ்வளோ அப் டு மேட்ச் 8 அப்ராக்சிமேட்லி பார்த்தோம் அப்படின்னா 11,000 km/h அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து போகக்கூடியது. அலோவிங் ரேபிட் ரெஸ்பான்ஸ் அண்ட் டீப் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியுமே இருக்கு. ஓகேங்களா? இதனுடைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 1500 கிலோமீட்டர்ஸ் வரை இதனுடைய ரேஞ்ச் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கேரிங் கன்வென்ஷனல் அண்ட் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் பிட்வீன் வெயிட் எவ்வளோ வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 1000 to 2000 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டுமே வந்து இதனால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். 1000 to 2000 கிலோகிராம். The next generation missile strength India's strategic deterrence and long range precision strike capabilities. அதாவது இதுக்கப்புறம் வர அடுத்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் ரைஸ் பண்ணி ஸோ தட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது லாங் ரேஞ்சுக்கான ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which country will host the 10th ICC உமன் T20s வேர்ல்டு கப் இன் 2026 நடக்க போட இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICC உமன்ஸ் T20 வேர்ல்டு கப். ஓகேங்களா? இங்கிலாண்டில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? த 10th எத்தனாவது ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா 10th ICC
உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இது 2026ல நடக்க போகிறது. எங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில். தி எடிஷன் வில் பி த பிக்கெஸ்ட் எவர் வித் 12 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஓகேங்களா? அதே 2030ல பார்த்தோம்னா 16 டீம்ஸ். இப்போ வந்து 12 டீம்ஸ். ஓகேங்களா? 2026ல ஐசிசி உமன் T20 வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் எப்போ இது ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2009ல. அப்போ நியூசிலாந்து தான் வந்து இப்போ கரண்ட் சாம்பியனாக இருக்கு. ஹேவிங் ஒன் த ஃபர்ஸ்ட் டைட்டிலும் நியூசிலாந்து தான். ஓகேங்களா? அபவுட் ஐசிசி உமன் T20 வேர்ல்டு கப் பற்றி ஒரு சின்ன சின்ன நோட்ஸ். ஓகேங்களா? மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அதிக டைம் வெற்றி அடைஞ்சது எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. 6 டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2016ல. 2026 எடிஷன் வந்து 10th எடிஷன் எங்கே நடக்குதுன்னா இங்கிலாண்டில் நடக்குது. ஓகேங்களா? செமிஃபைனல் வந்து ஓவல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்க போகுது. ஃபைனல் வந்து லார்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்க போகுது லண்டனில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is India's rank in global FDI foreign direct investment inflows in 2024 as per UNCTAD வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2025 படி இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 15th ரேங்க் தான் வந்து இந்தியாவோட ரேங்க்கு. ஓகேங்களா? வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2025 இந்தியாவோட ரேங்க் 15th இந்த வேர்ல்டு டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் ஆஃப் த இயர் 2024ல இம்ப்ரூவிங் ஒன் ஸ்பாட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒன் ஸ்பாட் வந்து முன்னேறி வந்திருக்கும். ஓகேங்களா? இம்ப்ரூவ் ஆகிருக்கும். எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் ரிமைனிங் ஸ்டேபிள் அட் 27.6 பில்லியன் ஆல்மோஸ்ட் த சேம் ஆஸ் 2023. எந்த அளவுக்கு பண்ணோமோ அதே அளவு தான் வந்து 2024 அந்த இயரில் எஃப்டிஐயோட இன்ஃப்ளோஸும் அவ்வளோதான் இருக்குது. இந்தியா ரிட்டைன்ட் இட்ஸ் 4th பொசிஷன் globally in the greenfield project announcement and showing the continuous investment interest in the new projectsலையும் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸுமே கொடுத்துருக்கு. இந்தியா dropped to 5th place in the international project. இது வந்து கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ல. இது இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸில் வந்து 5th place. டீல்ஸ் வித் 97 டீல்ஸ் இன் 2024ல இருந்துச்சு. ஆனால் வந்து 2023ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 123 வந்து டீல்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ட்ராப்டு, அதாவது கம்மியாக இருக்கு. இந்தியா இஸ் ஆல்சோ அமாங் த ஃபியூ டெவலப்பிங் நேஷன்ஸ் ரிசீவிங் 30% ஆஃப் இட்ஸ் எஃப்டிஐ இன் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிக்னலிங் எ கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட்லேருந்து மட்டும் 30% ஆஃப் இட்ஸ் எஃப்டிஐ வந்து மட்டுமே ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இந்தியா வந்து ஆல்ரெடி அதை டெவலப்பிங் நேஷன் கம்பெனி. ஓகேங்களா? இதில் டாப் 5 ஆனால் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டாப் 5 கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட்டு, சிங்கப்பூர், ஹாங்காங், சைனா, நெதர்லாந்து. இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதில் இந்தியாவோட வந்து ரேங்க் வந்து 15th. அதனுடைய வேல்யூ பார்த்தோம்னா 27.6 பில்லியன். ஓகேங்களா? இது வந்து டாலர் பேஸ்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா why did the Reserve Bank of India RBI imposes a penalty 29.6 lakh எந்த பேங்க் மேலே போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினோ பேமெண்ட் பேங்க் லிமிடெட் இன் 2025ல பண்ணியிருக்கிறது. என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸீடிங் த லிமிட் ஆன் எண்ட் ஆஃப் டே கஸ்டமர் அக்கௌண்ட் பேலன்ஸ். எண்ட் ஆஃப் டே கஸ்டமர் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து லிமிட்டை வந்து எக்ஸிட் பண்ணதுனால 29.6 லேக் வந்து பெனால்ட்டியாக வந்து ஆர்பிஐ வந்து ஃபினோ பேமெண்ட் பேங்க் மேலே போட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு வாட்டி நடக்க கிடையாது. இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் நடந்ததுனால தான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து பெனால்ட்டியாக போட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் இம்போஸ்ட் ஏ பெனால்ட்டி ஆஃப் 29.6 lakh ஆன் ஃபினோ பேமெண்ட் பேங்க்ஸ். இந்த பெனால்ட்டி வந்து எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா வயலேட்டிங் த சர்டன் கைட்லைன்ஸ் அண்டர் த லைசனிங் ஆஃப் பேமெண்ட் பேங்க் நார்ம்ஸ் வந்து மீறி செயல்பட்டதுனால. ஓகேங்களா? ஸோ திஸ் ஆக்ஷன் ஃபாலோட் பை ஸ்டாச்சுட்டரி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சூப்பர்விஷனரி எவால்வேஷன் which means ISE 2024 conducted by RBI based on the bank's position as of March 31, 2024 படி அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது அந்த இன்ஸ்பெக்ஷன் படி during this inspection the RBI found the bank breach means exit பண்ணியிருக்காங்க அந்த வயலேஷன் பண்ணதுனால. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இந்த பிரீச் நடந்தது, அதாவது வயலேஷன் பண்ணதுனால பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 29.6 lakh எந்த பேங்க் மேலன்னு பார்த்தீங்கன்னா ஃபினோ பேமெண்ட் பேங்க் லிமிடெட். என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்கிரிப்ட் லிமிட்டை வந்து ஃபார் எண்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் கூட எண்ட் ஆஃப் டே பேலன்ஸ் வந்து லிமிட் வந்து எக்ஸீட் பண்ணதுனால. ஓகேங்களா? வாட் இஸ் த கீ டெக்னாலஜி த ஆர்பிஐ பிளான்ஸ் டு யூஸ் த டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் டிபிஐபின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மா. இதுக்கான கீ டெக்னாலஜி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா அனலிட்டிக்ஸும் தான் வந்து
அப்கமிங்கா வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நெறைய இடத்துல வந்து இப்ப ஏஐயோட லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ரயில்வே கூடயும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மல்டி லாங்குவேஜ் வந்து கொண்டு வரதுக்கு, மல்டிலிங்குவலா இருக்கிறதுக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் டெவலப்பிங் அ டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம். எதனுடைய கம்பைன் பண்ணின்னு பார்த்தோம் அப்டின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும், டேட்டா அனலிட்டிக்ஸ் கூட சேர்ந்து தான். ஓகேங்களா? இதனுடைய மெயின் மோட்டோ பார்த்தோம் அப்டின்னா, டூ டிஜிட்டல் பேமெண்ட் ஃப்ராட்ஸ வந்து ரெடியூஸ் பண்றது தான். அதாவது அதிகமாயிட்டே இருக்கு ஃப்ராட்ஸ். ஸோ, அத வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு, அத வந்து விச் மீன்ஸ் வராம இருக்கிறதுக்கும். திஸ் இனிஷியேட்டிவ் இன்வால்வ்ஸ் கொலாபரேஷன் பிட்வீன் மேஜர் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ஆர்பிஐ கீழ வரக்கூடிய பிரைவேட் பிளஸ் வந்து பப்ளிக் 2மே. ஓகேங்களா? பேங்க்ஸ். த கோல் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் டு என்ஹான்ஸ் ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட மெயின்டெயின் பண்றதுக்கு, எதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, ரியல் டைமா டேட்டா ஷேரிங், இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அமாங் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் நடக்க போகுது, அது இயர்லியா தெரிஞ்சாலுமே, அதுவுமே ஐடென்டிஃபை பண்ணி பிரிவென்ட் பண்றதுக்குமே வந்து இந்த ஏஐயும் பிளஸ் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸும் யூஸ் ஆகும். த புரோட்டோடைப் இஸ் கரண்ட்லி பீயிங் டெவலப்டு பை ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப். இன் கன்சல்டேஷன் வித் 5 to 10 பேங்க்ஸோட கன்சல்ட் பண்ணி தான் இந்த ப்ரோட்டோடைப் வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. கரண்ட்லி பீயிங் டெவலப்டு. ஓகேங்களா? யார் டெவலப் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, RBIH ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு. இப்ப ரீசென்ட்டா வந்து லான்ச் பண்ண ஒரு புது விஷயங்கள் வந்து இந்தியாவிலயும், வேர்ல்ட்லயும் ஃபர்ஸ்ட்டா லான்ச் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்தியா படி பார்க்கும்போது, பீகார்ல வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் பேஸ்டு வோட்டிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எந்த ஸ்டேட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, பீகார். மொபைல் வோட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? அதே மாரி அவிலிஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிஃபைட் குளோபல் செக்லிஸ்ட் ஃபார் பேர்ட் ஸ்பீசிஸ்க்கு. அஃபிஷியலி லான்ச்டு டு ஸ்டாண்டர்டைஸ்டு பேர்ட் டாக்ஸானமி குளோபலி. ஓகேங்களா? அவிலிஸ்ட்ன்றது வந்து என்னதுன்னா, பேர்டோட ஸ்பீசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு யூனிஃபைடு குளோபல் செக்லிஸ்ட்டா கொண்டு வந்திருக்கிறது. அதே தேர்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியமும் பிளஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப் வந்து எங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வார்ஷிப் வந்து ஐஎன்எஸ் குல்டார் நியர் நிவத்தி ராக்ஸ், வென்குர்லா இன் சிந்துதுர்க் டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரால வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டெவலப் பண்ணி போயிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம் பிளஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப். எங்க? மகாராஷ்டிரால சிந்துதுர்க் டிஸ்ட்ரிக்ட்ல. பிஎம் நரேந்திர மோடி இனாகிரேட்டட் ஆன்ஜி காட் பிரிட்ஜ் அப்படின்னு கூட ஒரு பிரிட்ஜ், தொங்கும் பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு ரயில் பிரிட்ஜ்ன்னு சொல்றாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேய்டு ரயில் பிரிட்ஜ் வந்து நேம் பார்த்தோம் அப்படின்னா, அஞ்சி காட் பிரிட்ஜ். அதை இனாகிரேட் பண்ணது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ரீசைக்ளிங் பார்க் வந்து எங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒலிம்பிக் கலன் நார்த் டெல்லியில வந்து இத வந்து இந்த பார்க் வந்து இருக்கு. அனௌன்ஸ்டு பை த என்விரான்மெண்டல் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மஜிந்தர் சிங் சிர்சா. அவர் தான் வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ரீசைக்ளிங் பார்க். ஓகேங்களா? எங்க இருக்குன்னா, ஒலிம்பிக் கலன் நார்த் டெல்லியில. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, which of the following statement is correct about INS Tamal, the India's Navy's new stealth frigate to be commissioned in July 2025? எது வந்து கரெக்ட்? ஐஎன்எஸ் அந்த ஒரு நேவி ஷிப் இருக்கும், அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் எக்யூப்ட் வித் இண்டிஜினஸ் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் வந்து அதில் எக்யூப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் நேவி வந்து வில் கமிஷன்ஸ் த லேட்டஸ்ட் சேட்டிலைட் மல்டி ரோல் ஃப்ரிகேட். அதனோட ஷிப் நேம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஐஎன்எஸ் தமால், ஜூலை 1, 2025ல எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, யான்டர் ஷிப்யார்ட்ல, கலிங்கர், ரஷ்யா. ஓகேங்களா? The ceremony was presided over by Vice Admiral Sanjay J. Singh, Flag Office Commander-in-Chief, Western Naval Commander, along with the senior Indian and Russian defense official. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த செரிமனி வந்து கண்டக்ட் பண்றது. ஓகேங்களா? நடக்கிறது. ஐஎன்எஸ் தமால் இஸ் த 8th Kriva class frigate inducted from Russia and the second ship of the upgraded three classes வந்து following the Talwar and Tej class series. இந்த தமால் மார்க்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த ஃபாரின் பில்ட் வார்ஷிப் ஃபார் இந்தியாவுக்கோசரம் பில்ட் பண்ண ஒரு வார்ஷிப் சப்போர்ட்டிங் ஆத்ம நிர்பார் பாரத் அண்ட் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கோசரம்.
ஓகேங்களா? சப்போர்ட் பண்றதுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, விச் டீம் ஹஸ் ஓன் த 2025 ஓட NBA சாம்பியன்ஷிப் ஹெல்ட் அட் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேகாம் சென்டர் ஒக்லஹோமா சிட்டில வந்து கண்டக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதுல வின் பண்ண டீமோட நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒக்லஹோமா சிட்டி தண்டர் அப்படிங்கிற ஒரு டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கு 2025 ஓட NBA சாம்பியன்ஷிப். ஓகேங்களா? ஸோ இந்த ஒக்லஹோமா சிட்டி தண்டர் கேப்சர்ட் தேர் ஃபர்ஸ்ட் NBA சாம்பியன்ஷிப் சின்ஸ் மூவிங் ஃப்ரம் த சியேட்டல் இன் 2008ல வின் பண்ணியிருக்காங்க. டிஃபீட்டிங் த இண்டியானா பேசர்ஸ் 103-91 இன் எ த்ரில்லிங் கேம் 7 அட் பேகாம் சென்டர் அதே ஒக்லஹோமா சிட்டில. ஓகேங்களா? லெட் பை யார் கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஷாய் கில்ஜியஸ் அலெக்சாண்டர் who was named final MVP. The victory marks the historic milestone of the franchise and the city. ஓகேங்களா? இந்த 2025 ஓட NBA ஓட சாம்பியன்ஷிப் பண்ணதும் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒக்லஹோமாவோட சிட்டி சென்டர் எந்த சிட்டில அந்த NBA சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தாலுமே பேகாம் சென்டர்ல ஒக்லஹோமா சிட்டில தான் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம கன்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ. நாளைக்கு சந்திப்போம். தேங்க் யூ.